ரணில் விக்ரமசிங்கவுக்கு சிகிச்சை வழங்கிய 5 மருத்துவர்கள் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் விசாரிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு உடனே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தவர். அப்போ சொல்லப்பட்டது ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஏகப்பட்ட வருத்தங்கள் என்று சொல்லி, அந்த வருத்தம் இந்த வருத்தம், அங்கே ஆப்ரேஷன் செய்யணும் இங்கே ஆப்ரேஷன் செய்யணும், எல்லாத்தையும் உயிர் பிழைக்கிறதே கஷ்டமெல்லாம் எத்தனையோ கதைகள் எல்லாம் சொல்லப்பட்டது. அப்போ பொதுமக்களுக்கே ஒரு சந்தேகம் வந்தது, அதென்ன அரசியல்வாதிகளை கைது செய்யப்பட்டால் மட்டும் உடனே அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறீங்கள், அவைக்கு மட்டும்தான் உள்ள வருத்தம் எல்லாம் பெறுமோ, மற்றவர்களுக்கு வருத்தம் பெறாதோன்னு சொல்லி பொதுமக்களே கேட்டவே. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஒவ்வொரு நாளும் தகவல் வந்தபடி ஹாஸ்பிட்டலில் இருந்து எல்லா வருத்தங்களுக்கும் ஆப்ரேஷன் செய்யணும், இல்லாட்டி கஷ்டப்பட்ட மாதிரி எல்லாம் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டது. அப்போ பொதுமக்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. இப்போ குற்றப்புலனாய்வு பிரிவு கூப்பிட்டு 5 டாக்டர்மார், அதாவது அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்குள்ள யார் யாரெல்லாம் சிகிச்சை வழங்கினார்களோ அவ்வளோ டாக்டர்ஸ் மேரையும் 5 பேரையும் கூப்பிட்டு தனித்தனியாக விசாரணை நடத்தப்பட்டதாம். நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டதாம். உண்மையிலேயே ரணில் விக்ரமசிங்கவுக்கு வருத்தம் தானா, அவருக்கு என்னென்ன வருத்தங்கள் இருந்தது, அதை யார் யார் டெஸ்ட் பண்ணினது, என்னென்ன குளிசைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டது, ரணில் விக்ரமசிங்கவுக்கு இவ்வளோ வருத்தங்கள் இருக்குன்னு சொல்லி யாராவது உங்களுக்கு அழுத்தம் தந்ததா என்று சொல்லி சகல விதமான கோணங்களையும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் தீவிரமான விசாரணைகளை நடத்தியதாக சொல்லப்படுகிறது. 5 மருத்துவர்கள் விசாரிக்கப்பட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே ருக்ஸான் பெலன் என்று சொல்லப்படுற ஒரு மருத்துவர் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டது அவருக்கு எதிராக. ஏனென்று சொன்னால் அவர் ரணில் விக்ரமசிங்க சம்பந்தமான எல்லா வருத்தங்களையும் ஊடகங்களில் சொல்லி பெரிய பரபரப்பை உருவாக்கினதே அவர் தான். அதனால் அவர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இப்போ எதற்காக குற்றப்புலனாய்வு பிரிவினர் அவசரமாக இந்த விசாரணைகளை மேற்கொள்ளினோம் என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், இந்த மாத கடைசியில் ரணில் விக்ரமசிங்கவினுடைய அந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருது. அதோட நீதிமன்றம் சொல்லி இருக்குது இதோட முடிவெடுக்கணும் என்று சொல்லி, இந்த முறை வர்ற அந்த நீதிமன்ற அமர்வோட முடிவெடுத்துடணும், இதை இழுபட விடக்கூடாதுன்னு சொல்லி. அதனால ஒரு பக்கம் குற்றப்புலனாய்வு பிரிவினர், இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டமா அதிபர் திணைக்களம் எல்லாருமே இந்த ரணிலுடைய கேஸை மும்முரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்களாம். இன்றைக்கு 14ஆம் திகதி கம்பஹா நீதிமன்றத்தில் ஒரு முக்கியமான வழக்குக்கு தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. யார் யாருக்கு எதிராக அந்த தீர்ப்புன்னு சொன்னால் மொத்தம் 41 பேர். இந்த 41 பேருக்கும் எதிராகவும் நீண்ட காலமாக விசாரணைகள் நடைபெற்று கொண்டு வந்தது. இன்றைக்கு 14ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. என்ன கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், 2022ஆம் ஆண்டில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அப்போ இருந்தவர், அவர் கொலை செய்யப்பட்டிருந்தவர். அறகலைய போராட்டம் எல்லாம் நடந்தது தானே, அந்த சந்தர்ப்பத்தில் அவர் மட்டும் இல்லாமல் அவருடைய மெய் பாதுகாவலரும் படுகொலை செய்யப்பட்டிருந்தவர். என்ன சம்பவம் என்று சொன்னால், நிட்டம்புவ பகுதியில் மொட்டு கட்சியைச் சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அவருடைய பேர் அமர கீர்த்தி அத்துக்கோரல, அவரும் அவருடைய பொடி கார்டும் ஒரு வாகனத்தில் போய்கொண்டிருக்கக்குள்ள நிட்டம்புவ பகுதியில் அந்த போராட்டக்காரர்கள் அவரை மறிச்சு 2 தரப்புக்கும் இடையில வாக்குவாதம் நடந்தது. அப்பேக்குள்ள அவருடைய பொடி கார்டு இருக்காரு தானே, அவருடைய பேர் ஜெயந்த குணவர்த்தன, அவர் என்ன செய்விட்டாருன்னு சொன்னால் அந்த கூட்டத்தை நோக்கி சுட்டு விட்டு அப்படிச்சு சுட்டோன்னா அதில் ஒரு ஆள் அந்த இடத்துல இறந்து கீழே விழுகிறார், இன்னொரு ஆள் காயமடைகிறார். அப்போ என்ன செய்ய, நம்ம வேல் அந்த வாகனத்தை அதில் விட்டுட்டு ஓடி எங்கேயோ இடத்துல ஒளிச்சவே, ஒரு பில்டிங்கில் ஓடி போய் ஒளிச்சவே, பிறகு போய் பார்த்தா அவர்கள் 2 பேரும் இறந்து கிடக்க காணப்பட்டார்கள். அப்போ இந்த குழுவினர் பின்னாலேயே துரத்தி கொண்டு போயிட்டு அவர்களை அந்த அறைக்குள்ளே வச்சு படுகொலை செய்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்கள் எல்லோருமே கைது செய்யப்பட்டு 41 பேர் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக அவர்களுக்கு எதிராக விசாரணைகள் இடம்பெற்று வந்தன. இன்றைக்கு கம்பஹா நீதிமன்றத்தில் இந்த 41 பேருக்கும் எதிரான தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. எனவே இலங்கையினுடைய வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான தீர்ப்பாக, பெரும் எண்ணிக்கையிலான ஆட்களுக்கு எதிராக வழங்கப்படுற ஒரு தீர்ப்பாக இன்றைய இந்த தீர்ப்பு இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஆனால் நீதிமன்ற தீர்ப்புகளை நாங்கள் முன்கூட்டியே சொல்லக்கூடாது. எனவே இன்று மாலை வரை பொறுத்திருந்து பார்ப்போம். பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்களுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்று கொண்டு வரினோம் தானே. அப்போ கொண்டு மிக விரைவில் பாராளுமன்ற சபாநாயகரிடம் ஒப்படைக்க போயினோம். அப்போ அது பாராளுமன்றத்தில் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுமா என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. ஏனென்று சொன்னால், பிரதமருக்கு எதிரான பிரேரணையை பாராளுமன்றத்தில் விவாதிக்கிறதுக்கு அனுமதி கிடைக்குமா, நேரம் ஒதுக்கப்படுமான்னு சொல்லி ஒரு சில சந்தேகங்கள் இருந்தது. ஆனால் அமைச்சரவை பேச்சாளர் டாக்டர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச சொல்லியிருக்கார், இல்லை நாங்கள் தாராளமாக டைம் கொடுப்போம், இந்த மாதம் 22ஆம் தேதியும் 23ஆம் தேதியும் நீங்கள் தாராளமாக விவாதம் நடத்தலாம், ஒரு பிரச்சனை
பிரச்சனையுமே இல்லை என்று நேற்று அவர் ஊடக சந்திப்பில் வந்து சொல்லியிருக்கிறார். ஏன் சொல்லுங்க பாப்போம், என்னதான் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்தாலும், என்னதான் பாராளுமன்றத்தில் வச்சு விவாதமாக வச்சாலும் அது நிறைவேற போகிறது இல்லை. தேசிய மக்கள் சக்தி கட்சியில் வந்து 189 உறுப்பினர்கள் இருக்கணும். எனவே அது நிறைவேற போகிறது இல்லை. எனவே உங்களுக்கு தான் வாய் வலிக்கும், நல்ல வடிவாக பாராளுமன்றத்தில் கதையுங்கன்னு சொல்லி விட்டாச்சு. இப்போ 22ஆம் தேதியும் 23ஆம் தேதியும் இது சம்பந்தமான விவாதங்கள் வந்து பாராளுமன்றத்தில் நடக்கும். எதிர்க்கட்சிகள் வந்து கணக்க குற்றச்சாட்டுகளை முன்வைப்பினம். என்னென்னு சொன்னால், இப்போ கொஞ்ச காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எதிர்க்கட்சியில் இருக்கிறாக்கள் வந்து அந்த ஒரு கண்ணியமாக கதைக்கிறேல. இப்போ பிரதமர் என்று சொன்னால் பிரதமராக பார்க்காமல் அவள் பெண்ணண்டபடியால் எக்ஸ்ட்ராவாக 4 வசனங்களை கதைக்கிறது, தேவையில்லாத கதைகளை கதைக்கிறது. அப்படி கதைக்கக்கூடாது. என்ன ஆணோ பெண்ணோ அது மேட்டரே கிடையாது. பிரதமர் என்று சொன்னால் பிரதமரை பற்றி மட்டும் கதைக்கணும். அவள் என்ன பிளவிட்டாவோ அதை பற்றி மட்டும்தான் கதைக்கணுமே தவிர அவள் பெண்ன்றதுக்காக தேவையில்லாமல் வாயில வர வசனம் எல்லாம் கதைக்கக்கூடாது. ஆனால் எங்களுடைய எதிர்க்கட்சியாக்களுக்கு வந்து அந்த மாண்பே கிடையாது. இப்போ பொறுத்திருந்து பாருங்க, 22ஆம் தேதியும் 23ஆம் தேதியும் என்னென்ன வசனங்கள் எல்லாம் பாராளுமன்றத்தில் கதைப்பினம் என்று சொல்லி அப்ப தெரியும் அவர்களுடைய லட்சணம் என்னென்று. 6ஆம் வகுப்புக்கான கல்வி சீர்திருத்தத்தை அரசாங்கம் ஒத்தி வைத்திருக்கிறது. 1 வருடத்துக்கு ஒத்தி வைத்திருக்கிறது. அதாவது இனி 2027ஆம் ஆண்டுகளில் தான் அது நடைமுறைக்கு வரும் என்று சொல்லி அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இது என்ன நடந்தது என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். நான் ஏற்கனவே செய்திகளை வந்து பல தடவை சொன்னான். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதுக்குள்ள வந்து பௌத்த பிக்குகள் வந்தா கதை சரி, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு அந்த திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தவே இயலாது. இனி அவர்களுக்கு விளக்கம் சொல்லி அவர்கள்ட்ட இருந்து சம்மதம் வாங்குறதுல விடிஞ்சு போயிடும். ஏன்னு சொன்னா புத்த பிக்குமார் அதுக்குள்ள ஈடுபட்டவன் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணவே முடியாது. இங்கேயும் அதுதான் நடந்தது. இந்த 6ஆம் வகுப்பு புத்தக பிரச்சனையில வந்து அவர்களும் தலையிட்டு இருக்கிற எல்லாரும் சேர்ந்து தலையிட்டு கடைசியாக அரசாங்கம் வந்து 1 வருஷத்துக்கு ஒத்தி வச்சிருக்கிறது. இப்போதைக்கு நடைமுறைக்கு வராது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன பிரச்சனை சொன்னா, அந்த 6ஆம் வகுப்பு மொடியூல்ல வந்து ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று இருந்தது. அதை அப்படியே கண்ணும் காணாமல் விட்டுருந்தா ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதை கிண்டு கிண்டி கிளறி கடைசியா 1 வருஷம் ஒத்தி வைக்கக்குள்ள இப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும் தானே, எதுக்கு இந்த 6ஆம் வகுப்பு சீர்திருத்தத்தை 1 வருஷத்துக்கு ஒத்தி வச்சதாம், எதுக்கு ஒத்தி வச்சதாம் கேட்கக்குள்ள அதுக்கு ஒரு பதில் ஒன்று சொல்லத்தானே வேணும். அதுக்கு பதில் சொல்லக்குள்ள இதெல்லாம் சேர்ந்து ஆட்டோமேட்டிக்கா பரவும். எனவே இந்த கதையை வந்து ஊதி ஊதி பெருப்பிக்கணும்ன்றதான் எதிர்க்கட்சிகளுடைய விருப்பமே தவிர இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றது அவர்களுடைய நோக்கம் இல்லை. எனவே அரசாங்கம் வந்து ஒத்தி வச்சிருக்குது 1 வருஷம். இனி சத்தம் போடாமல் இருப்பினம் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு 5 மாடிகளை கொண்ட மருத்துவ விடுதிகளை அமைப்பதற்கு அமைச்சரவையில் வந்து அங்கீகாரம் கிடைத்திருப்பதாக அமைச்சரவை பேச்சாளரும் மருத்துவரும் அமைச்சருமாகிய டாக்டர் நலிந்த ஜெயதிச வந்து சொல்லியிருக்கார். என்னென்னு சொன்னால், ஏற்கனவே இந்திய அரசாங்கம் சொல்லியிருந்தது முல்லைத்தீவு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நாங்கள் காசு தாரோம், நீங்கள் வந்து புனரமைப்பு பணிகளை செய்யுங்கன்னு சொல்லி ஏற்கனவே இந்திய அரசாங்கம் வந்து கிட்டத்தட்ட 600 மில்லியன் ரூபாய் தாரத்துக்கு ஓகே சொல்லியிருந்தது. அப்போ அமைச்சரவை பேச்சாளர் டாக்டர் நலிந்த ஜெயதிச அவர் தான் சுகாதார அமைச்சரும். அவர் என்ன செய்யிருக்காருன்னு சொன்னால், நேற்று முன்தினம் கூடின அமைச்சரவையில் வந்து இதை பற்றி கேட்டிருக்கார். அந்த அமைச்சரவை கூட்டம் வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் வந்து நடந்திருக்குது. அப்போ வந்து இவர் கேட்டுக்கார், இந்த மாதிரி முல்லைத்தீவு ஹாஸ்பிட்டல் கேஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது, அதை நாங்கள் ஏதாவது முடிப்போம்ன்ற மாதிரி கேட்டுக்கார். உடனே ஓகே சொல்லியாச்சு. அமைச்சரவை கூட்டத்தில் வந்து உடனடியாக அதற்கு அங்கீகாரம் கிடைச்சிட்டது. இது சம்பந்தமாக இந்திய அரசாங்கத்தோட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம், ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று போடுவோம் என்று சொல்லி தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இனி இந்த விஷயம் வந்து உடனடியாக இந்திய அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு தூதுவர் சந்தோஷ் ஜா அவர்களால் வந்து அணுகப்பட்டு மிக விரைவில் அந்த ஒப்பந்தம் போடப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அந்த ஒப்பந்தம் போட்ட பிறகு உடனடியாக முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலை இருக்குதானே, அதுக்கு வந்து இனி 5 மாடி கட்டடங்கள் கட்டப்படும், இன்னும் ஏராளமான வசதிகள் செய்து தரப்படும் என்று சொல்லி அமைச்சர் நலிந்த ஜெயதிச அவர்கள் சொல்லியுள்ளார். அரச ஊழியர்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தி. உங்களுக்கு தெரியும், நாட்டில் இருக்கக்கூடிய சகல அரச ஊழியர்களுக்கும் இந்த பண்டிகை காலத்தில் வந்து ஒரு முற்பணம் ஒன்று கொடுப்பினோம். பண்டிகை செலவுகளுக்காக ஒரு முற்பணம். இவ்வளோ காலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10,000 ரூபாய் முற்பணமாக கொடுக்கறது. பிறகு அதை வந்து மாதம் மாதம் கட்டி கழிக்கணும். இதுதான் அந்த நடைமுறை. இப்போ வந்து அந்த தொகையை வந்து கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு, இது வந்து ஏற்கனவே பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட முடிவு தான், இந்த 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு தான். இப்போ வந்து அதை நடைமுறைப்படுத்துறதுக்கான அனுமதி வந்து கிடைச்சிருக்குது. என்னென்னு சொன்னால், இனிமேலும் 15,000 ரூபாய் எந்த பண்டிகையாக இருந்தாலும், அதாவது தைப்பொங்கல், ரமலான், திங்கள தமிழ் புத்தாண்டு, வெசாக், தீபாவளி மற்றும் கிறிஸ்மஸ், இந்த மாதிரி முக்கியமான பண்டிகைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பண்டிகை காலத்தில் வந்து அரசாங்க ஊழியர்களுக்கு வந்து இனிமேலும் 15,000 ரூபாய் முற்பணமாக வழங்கப்படும். அதை வந்து பிறகு மாதம் மாதம் பிரித்து அவர்கள் கட்ட வேண்டியிருக்கும். இது மிக விரைவில் நடைமுறைக்கு வர இருப்பதாகவும் சொல்லப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் 10 கோடி ரூபாவுக்கு ஒரு களவு போயிருக்கு என்று சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்பித்தான் ஆகணும். ஏனென்று சொன்னால் அப்படி ஒரு சம்பவம் நடந்து
பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் போலீசாரினால். என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், யாழ்ப்பாண நகர மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான நகைக்கடை, நான் பேரை சொல்லலை, என்னென்னு சொன்னால் தனியார் நிறுவனம்ன்றோடையெல்லாம் பேர் சொல்லலை, ஒரு பிரபலமான நகைக்கடை. அந்த கடையில் வந்து ஒரு பெண் வந்து 1.5 வருஷமாக வேலை செய்திருக்கிறார். வேலை செய்துட்டு இப்போ ஒரு 2-3 மாதத்துக்கு முதல் வேலையை விட்டு விலத்திக்கிறார். ஏன் விலத்தினவான்னு சொன்னால், 3 மாதங்களுக்கு முதலே விலத்திட்டா. ஏன் விலத்தினவான்னு சொன்னால், எனக்கு ஜனவரி மாதம் கல்யாண வீடு வச்சிருக்கணும், எனவே கல்யாண வீட்டு வேலைகள் இருக்குது, அதனால் நான் வேலைக்கு வேலையில்லைன்னு சொல்லி வேலையை விட்டு விலத்தியாச்சு. அதுக்கு பிறகு நகைக்கடையில் வந்து ஆடிட் செய்வினம் தானே, வருஷ கடைசியில் ஆடிட்டுகள் செய்வினம் தானே. அப்படி செய்யக்குள்ள பார்த்தா கிட்டத்தட்ட 2 கிலோ தங்கத்தை வந்து காணலையாம் நகைக்கடையில் இருந்து. அப்போ நகைக்கடை உரிமையாளருக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்துட்டுது. உடனடியாக போலீஸில் போயிட்டு முறைப்பாடு செய்கிறார். போலீஸார் வந்து அந்த விசாரணைகளை வந்து ரகசியமான முறையில் மேற்கொண்டு வரினோம். அப்போ கடையில் யார் யார் வேலை செய்யணும், யார் கிட்டல வந்து வேலையை விட்டு விலத்தி போனது, விலத்தி போய்க்குள்ள வந்து சந்தோஷமாக போச்சுனமா, சண்டை பிடிச்சி கொண்டு போச்சுனமான்னு சொல்லி பல விதமான கேள்விகள் இருக்குது தானே. எல்லா விதமான கேள்விகளையும் கேட்டால் இந்த குறிப்பிட்ட பெண் வந்து விலகி போயிருக்கிறா. அந்த பெண்ணை பிடிச்சி விசாரிச்சா அவள் எல்லா உண்மைகளையும் வந்து ஒத்துக்கொண்டுக்கிறா. என்ன செய்துக்கிறான்னு சொன்னால், தன்னை கல்யாண வீட்டுக்கு நகை சேர்த்துருக்கிறா. 1.5 வருஷம் தான் வேலை செய்தவா. அந்த 1.5 வருஷம் என்ன செய்கிறான்னு சொன்னால், கொஞ்சம் கொஞ்சமாக நகையை எடுத்து கொண்டு போயிட்டு வேறு இடத்துல கொண்ட அடகு வைக்கிறது, வேறு இடத்துல கொண்ட விற்கிறது, பிறகு கொஞ்சம் நகைகளை கொண்ட மண்ணுக்குள்ளே புதைச்சி வைக்கிறதுன்னு சொல்லி மொத்தமாக 2 கிலோ தங்கத்தை வந்து அங்கிருந்து எடுத்துட்டா. அவற்றினுடைய பெறுமதி வந்து 10 கோடி ரூபாவாம். இப்போ எல்லா உண்மைகளையும் ஒப்புக்கொண்டதன் காரணமாக, நேற்று வந்து நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டிருந்தவா, இப்போ எல்லா உண்மைகளையும் ஒப்புக்கொண்டதன் காரணமாக குறிப்பிட்ட அந்த பெண் வந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். வழக்கு விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்குது. எனவே ஜனவரி மாதம் கல்யாண வீடு என்று சொல்லி நகை சேர்த்து, நகை இப்படியா சேர்க்கிறது, எனவே தவறான முறையில் நகை சேர்த்து கடைசியாக நகையும் இல்லை கல்யாணமும் இல்லை என்று சொல்லி இப்போ கம்பி எண்ணி கொண்டிருக்கிறார். அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். ஒரு வகுப்பறை உண்டு, ஒரு டீச்சரால் நிற்கிறா. டீச்சர் வந்து படிப்பிக்கிறா. ஒரு மாணவனுக்கு, ஒரு குளப்படி மாணவனுக்கு போய் படிப்பிக்கிறா. அந்த மாணவன் ஒரு இடத்துல இருக்காமல் அங்கேயும் இங்கேயும் தாவி கொண்டு துள்ளி கொண்டு கத்தி கொண்டு திரிகிறார். இந்த உலகத்தில் வந்து யாராலுமே அவருக்கு படிப்பிக்கவே முடியாது. அவர்தான் விமல் வீரவன்ச. இங்கே பாருங்க நிற்கிறார், காச்சட்டையெல்லாம் போட்டுக்கொண்டு. அப்போ டீச்சர் வந்து பார்க்குறா, எப்படித்தான் இந்த மாணவனுக்கு படிப்பிக்கிறதோன்னு சொல்லி டீச்சர் பார்க்குறா. டீச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பிரதமர் ஹரணி அமரசூரிய. எனவே இந்த மாணவன் கோலத்தை பார்த்தா இவருக்கு இப்படி படிப்பிச்சு சரிவரா போலடக்கு. அந்த சொல்லுவினமே அடியாத மாடு படியாதுன்னு சொல்லி, எனவே இவருக்கு வந்து 2 பிரம்பால போட்டால் தான் இவர் ஒரு இடத்துல இருப்பார் போலடக்குது. எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.